இணைந்திருக்கிறோம் நேர்களே. வணக்கம் தமிழோட நிகழ்ச்சியினுடைய தலைப்பு போதிலே சந்தித்திருக்கிறோம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. தலைப்பு பகுதியில் என்ன விடயம் என்றால், பழையபடி மீண்டும் இந்த QR முறைமையை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே QR முறைமையில் இந்த பொருளாதார நெருக்கடி காலங்கள், கொரோனா காலங்களிலே இந்த QR முறையை பாவித்தவர்களுக்கு தெரியும். QR முறையில் எப்படி எரிபொருளை பெற்றுக்கொள்வது மீண்டும் அந்த நடைமுறை அமலுக்கு வந்திருக்கிறது. நேற்று காலை 6 மணியிலிருந்து இந்த QR முறைமை இலங்கை பூராகவும் அமுல்படுத்தப்பட்டது. அதே போல இந்தந்த வாகனங்களுக்கு இந்தந்த அளவில் தான் எரிபொருள் வழங்கப்படும் என்ற அட்டவணையும் வழங்கப்பட்டது. அது குறிப்பாக கார்களாக இருக்கட்டும், அதே போல் மோட்டார் சைக்கிள்களாக இருக்கட்டும், பார ஊர்திகளாக இருக்கட்டும், பேருந்துகள் ஒவ்வொரு வாகனங்களுக்கு ஏற்றால் போல் ஒரு வாரத்துக்காக இத்தனை லிட்டர் தான் வழங்கப்படும் என்ற அறிவித்தல் வழங்கப்படும். குறிப்பாக மோட்டார் சைக்கிள்களுக்கு 5 லிட்டர் பெட்ரோல் வழங்கப்படும். ஒரு QRக்கு ஒரு வாரத்துக்கு என்ற முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே போல இந்த QR முறை அறிமுகப்படுத்தப்பட்டவுடன் மக்கள் நினைக்கிறார்கள் பெட்ரோலுக்கு பாரிய தட்டுப்பாடு இருக்கிறது என்று. மீண்டும் இந்த வரிசைகளை உருவாக்குவதற்கு அல்லது பதுக்கல் நிலைமைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதே போல வரிசைகள் உருவாவது அல்லது பெட்ரோலுக்கான தட்டுப்பாட்டை தடுப்பதற்காக அல்லது செயற்கையாக ஏற்படுத்தக்கூடிய தட்டுப்பாடுகள், பதுக்கல்களை தவிர்த்துக் கொள்வதற்காக அல்லது இருக்கக்கூடிய இருப்பை காலி செய்யக்கூடிய விதத்தில் ஈடுபடுபவர்களை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இந்த QR முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பெட்ரோலிய கூட்டுத்தாபன பணிப்பாளர் அவர்கள் தெரிவிக்கும் போதும் அண்மை நாட்களிலே எரிபொருள் நிலைய நிரப்பு நிலையங்களிலே நீண்ட வரிசைகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போல பெரல்கள் கேன்களிலே எரிபொருட்களை கொண்டு செல்லக்கூடியதாக இருந்து இதெல்லாமே செயற்கையாக தட்டுப்பாடை ஏற்படுத்தக்கூடியது. எனவே அவற்றையெல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் இந்த QR முறைமையை அறிமுகப்படுத்தியிருக்கும். அதை தாண்டி பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் தெரிவித்திருக்கிறார், எங்களுக்கு தேவையான அளவு பெட்ரோல் அல்லது எரிபொருள் கையிருப்பில் இருக்கிறது. எனவே இந்த செயற்கை தட்டுப்பாடை தவிர்ப்பதற்காக மாத்திரம்தான் நாங்கள் இந்த QR முறைமையை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் என்றும் கூறியிருக்கார். அப்படி இந்த மத்திய கிழக்கில் நிலவக்கூடிய போர் சூழல் நிலைமை நீடித்தால் இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகளிடமிருந்து பெட்ரோல் அல்லது எரிபொருட்களை பெற்றுக்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். அவையும் சரிவரும். எனவே இந்த தடையின்றி அல்லது தட்டுப்பாடின்றி எரிபொருளை வழங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். அதேபோல QR முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. QR முறைமையும் fuelpass.government.lk என்ற இணையதளத்தினூடாக சென்று நாங்கள் அவற்றை எங்களுடைய பதிவுகள் தரவுகளை கொடுத்தும் அந்த QR முறைமையை நாங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதிலுமே இந்த கடந்த முறைமை ஏற்கனவே இந்த QR முறையை பதிவு செய்து அதே வாகனம் அதே தொலைபேசி இலக்கத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பதிவுகளின் போது முன்னுரிமை வழங்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. நேற்று 6 மணிக்கிலிருந்து QR முறைமை நடைமுறைக்கு வருகிறது என்றாலும் சில தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக அதை பயன்படுத்துவதில் பலர் சிக்கல்களை எதிர்நோக்கினார்கள். பலரும் நேற்றைய தினம் அதை ரெஜிஸ்டர் பண்ணுவதற்காக ஆரம்பித்து பலராலும் அது முடியாமல் போயிருந்தது. ஏற்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப சிக்கல். அதுக்கு பிறகு மதியம் 1 மணியிலிருந்து QR முறைமை தொழில்நுட்ப சிக்கல்கள் நீங்கி வளமைக்கு திரும்பி இருக்கிறது. எனவே பதிவு செய்யாதவர்கள் பதிவு செய்து உங்களுக்கான QR குறியீட்டு தகவலை பெற்றுக்கொண்டும் அதன் மூலம் நீங்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவருடைய கருத்தாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் வைத்தியரும் மற்றும் அமைச்சரும் நலிந்த ஜெயதேசன் கூறியிருக்கிறார் என்றால், இந்த காலங்களிலே எரிபொருளை மிக சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த போர் பதற்ற மத்திய சூழல் நிலைமை மத்திய கிழக்கிலே தொடர்ந்து கொண்டு செல்லுமானால் குறிப்பாக எல்லா நாடுகளும் எதிர்நோக்குவது போல இலங்கையும் எரிபொருளுக்கான தடைகளை எதிர்நோக்க வேண்டி வரும். எனவே மிக சிக்கனமாக இந்த எரிபொருளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற விதத்தில் எரிபொருளை பாய்ப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக கூடிய அளவுக்கு இந்த பொது போக்குவரத்துகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சொந்த வாகனங்களை அதிக அளவிலே பயன்படுத்தி இந்த எரிபொருளை வீணாக்காதீர்கள். எனவே மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே தான் எரிபொருள் இருக்கிறது. இவற்றை நாங்கள் தடையின்றி தொடர வேண்டும் என்றால் பொதுமக்களும் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். எனவே தேவையற்ற பயணங்களை தவிர்த்து சிக்கனமாக இந்த எரிபொருளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அவரும் தெரிவித்திருக்கிறார். அதே போல நேற்று இந்த நெடுஞ்சாலைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே காரை நகரிலே இந்த வீதி அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைக்கும்போது அவர் தெரிவித்தார், QR முறைமை நாங்கள் இந்த எரிபொருளுக்கான தட்டுப்பாட்டை தடுப்பதற்காகத்தான் இந்த QR முறைமையை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். எனவே QR முறைமையை சரியான முறையில் பயன்படுத்தி பொதுமக்கள் இந்த வரிசைகள் இல்லாமல் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் உங்களுக்கு தேவையான எரிபொருளை பெற்றுச் செல்லுங்கள். நிலைமை சீரடைந்தால் விரைவில் நாங்கள் இந்த QR முறைமையை நீக்குவோம் என்றும் கூறியிருக்கிறார். அதே போல 2 மாதங்களுக்கு மேலே இந்த மத்திய கிழக்கிலே இந்த போர் சூழல் நிலவுமாக இருந்தால் பல்வேறு பாரிய சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நாங்கள் இன்றைக்கு முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அபிவிருத்தி பணிகளும் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. எனவே விரைவிலே இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். மற்றும் நேற்றைய தினம் காரை நகரில் நடந்திருக்கக்கூடிய அந்த வீதி அபிவிருத்தி பணிகளில் நெடுஞ்சாலை அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல வர்த்தக பிரதி அமைச்சர் ஜெயவர்தன் அவர்களும் தெரிவித்திருக்கிறார், இந்த போர்ச்சூழல் நீடித்தால் இறக்குமதி பொருட்களுக்கான வரிகள் அதிகரித்து விலைகள் அதிகரித்தும் இறக்குமதி செய்யப்படக்கூடிய நுகர்வு பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு இந்த ஈரானுடைய ஹார்முஸ் நீரிணையை ஈரான் தடுத்து வைத்திருப்பது, அதே போல் பல்வேறு விடயங்கள் இருக்கிற காரணத்தினால் கப்பல் செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கப்பல் செலவுகள் அதிகரிப்பதன் காரணமாக இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கான செலவுகள் அதிகரிக்கிறது. இதனால் உள்நாட்டிலும் இறக்குமதி பொருட்கள் நுகர்வு பொருட்களுடைய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இது தனியே இலங்கை மாத்திரம் அல்லது ஆசிய
ஆசிய நாடுகள் என்பது தாண்டி உலக நாடுகள் அத்தனையிலுமே இந்த பிரச்சனை ஏற்படுது. ஒரு பக்கம் பணவீக்கம் அதிகரித்து கொண்டு செல்கிறது, இன்னொரு பக்கம் பொருட்களுக்கான விலை, எரிபொருள் தட்டுப்பாடு என்று பல்வேறு பிரச்சனைகளை உலகம் பூராகவும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. இது எங்களுடைய இந்த அறகலைய அல்லது இந்த பொருளாதார சிக்கல் காலத்திலே வந்த பிரச்சனை போல இல்லாமல் இது ஒரு கொரோனா போல உலக பொருளாதாரத்தை ஆட்டி படைக்கக்கூடிய விடயமாக இந்த மத்திய கிழக்கு பதற்ற சூழலை நிலவி கொண்டிருக்கிறது. அப்போ இவைதான் இன்னொரு பக்க விடயம். இன்னொரு பக்கம் ஜனாதிபதி ஆண்டகுமார் திசாநாயக்க அவர்கள் ஒன்றாக இணைந்து இலங்கை ரீதியிலே கூட்டாக இந்த போர் பதற்றத்தால் வரக்கூடிய அல்லது போர் சூழ்நிலையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நாங்கள் மீண்டெழ வேண்டும், அதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது எவ்வாறாக இருந்தாலும் இந்த QR முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதும் எங்களுக்கு தேவையற்ற தட்டுப்பாடுகள் ஏற்படுவதை தடுப்பதற்காகவும் நாங்கள் சீரான முறையிலே எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கும். ஆனால் உண்மையிலே பார்த்தால் QR முறையிலே வழங்கப்படக்கூடிய இந்த எரிபொருட்கள் என்பது நீண்ட தூர பயணங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு அசௌகரியமான விடயமாக தான் இருந்தாலும் இந்த காலப்பகுதியில் அனைவரும் நிலைமையை உணர்ந்து கொஞ்சம் சீக்கிரமாக செயற்பட வேண்டிய தேவை இருக்குது. அதே போல இந்த தனியார் பேருந்து சேவைகளில் ஈடுபடக்கூடிய பேருந்துகளுக்கு இலங்கை போக்குவரத்து சபையினுடைய டிப்போக்களிலே எரிபொருளை வழங்குவதற்கான சேவைகளும் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தனியார் பேருந்து சேவைகள் இடக்கூடிய பேருந்துகள் அவர்கள் தங்களுக்கான முழுமையான எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக இலங்கை போக்குவரத்து சபையினுடைய எரிபொருள் டிப்போக்களில் இருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை தாண்டி வழங்கப்படக்கூடிய எரிபொருள் இந்த QR முறைமை மூலம் வழங்கப்படக்கூடிய எரிபொருள் தங்களுக்கு போதுமானதாக இல்லை என இலங்கை வைத்திய அதிகாரிகள் சங்கமும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நீண்ட தூரத்துக்கு வைத்திய சேவையில் சென்று வரும்போது அல்லது வைத்திய தேவைகளுக்காக சென்று வரும்போது இந்த எரிபொருள் எங்களுக்கு காணாமல் இருக்கிறது என்று அவர்களும் நேற்றைய தினம் தங்களுடைய விமர்சனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். எதுவாறாக இருந்தாலும் சாதாரணமாக பார்க்கும்போது இந்த ஃபீல்ட் ஒர்க்கில் இருக்கிறார்கள், ரிசர்ச்சுகள் போய் வாரார்கள் அல்லது இந்த தனியார் நிறுவனங்களில் ஒரு இடங்களுக்கும் விசிட் பண்ணி அந்த விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய இருப்பவர்கள் இவர்களுக்கு எல்லாமே இந்த எரிபொருள் என்பது QR முறை மூலம் வழங்கப்படக்கூடிய மட்டுப்படுத்தப்பட்ட எரிபொருள் என்பது நிச்சயம் காணாமல் இருக்கும். கார் என்றால் 30 லிட்டர், பைக் 5 லிட்டர் ஒரு வாரத்துக்கு வரும்போது அது கொஞ்சம் சவாலுக்குரிய விடயம் தான். இருந்தாலும் இந்த நாட்டு அல்லது உலகத்தினுடைய நிலை பொருளாதார நிலைமை எரிபொருள் நிலைமையை கருத்தில் கொண்டு கொஞ்சம் சிக்கனமாக பாவிப்பதற்கும் நாங்களும் பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை தான் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதை தாண்டி இந்த பதக்கல்களில் ஈடுபட்டவர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சூழலுடைய வெப்பநிலை அதிகரித்து கொண்டு செல்கிறதும் இலகுவிலே தீப்பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்மையிலே யாழ்ப்பாணத்தில் கூட ஒரு மோட்டார் சைக்கிள் பற்றி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்குது. எனவே கேன்களில் நிரப்பி வைத்திருக்கவர்கள் அல்ல இனி நிரப்ப பிளான் பண்ணி கொண்டிருக்கிறார். இனி நிரப்ப முடியாதும், இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த வெயில் காலங்களில் எல்லாம் தீப்பற்றி எறிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே நாட்டு மக்கள் அனைவரும் உணர்ந்து இந்த QR முறையை வினைத்திறன முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை தான் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே நேற்று இந்த எரிபொருள் விநியோகத்தில் இருக்கக்கூடிய இந்த தடைகளை நீக்குவதற்காக அரசாங்கத்தினால் QR முறைமை மீளவும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த QR முறைமையின் கீழே பெட்ரோல்களை அல்லது எரிபொருள்களை பெற்றுக்கொள்வது இலங்கை மக்களுக்கு புதிதான ஒரு விடயம் அல்ல. நாங்கள் கொரோனா கால பகுதியில் இவ்வாறான முறைமையின் கீழே நாங்கள் இந்த எரிபொருள் விநியோகத்தினை பெற்றுக்கொண்டிருந்தோம். அந்த முறைமை திருப்ப மீளவும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக நேற்று மதியம் அளவில் தான் மீளவும் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த QR முறைமை என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது குறிப்பாக ஒரு நபர் அந்த ஒரு வாரத்திற்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய எரிபொருளினுடைய அளவை பங்கீட்டு முறைமையின் கீழ் கொண்டு வந்து ஒரு குறியீட்டை வழங்கி அவர் எவ்வளவு பெற்றுக்கொள்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி அந்த குறிப்பிட்ட அளவை அந்த வாகன வகைக்கு வழங்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறைமையாக காணப்படுகிறது. இதன்படி ஃபியூவல் பாஸ் government.lk இதற்கான பதிவுகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அங்கே உங்களுடைய தொலைபேசி இலக்கம், அடையாள அட்டை இலக்கம், வாகனத்தினுடைய வகை, எரிபொருள் வகை அதாவது பெட்ரோலா டீசலா என்ற விடயங்களை குறிப்பிட்டு பதிவு செய்ததனை அடுத்து உங்கள் தொலைபேசிக்கு ஒரு QR முறைமைக்குரிய அந்த குறியீடு பெறக்கூடியதாக இருக்கும். அந்த குறியீட்டினை புகைப்படம் எடுத்து உங்களுடைய தொலைபேசிகளில் புகைப்படம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம், அல்லது அதனை ஒரு அச்சு பிரதியாக எடுத்து வைத்துக் கொள்வதன் மூலமாக செட்களிலே உங்களுடைய எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உண்மையிலேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மத்திய கிழக்கு போரினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய எரிபொருள் விநியோகத்திலே இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதற்காகவும் வரிசைகளை குறைத்துக் கொள்வதற்காகவும் இந்த கருப்பு சந்தையிலே குறிப்பிட்ட ஒரு நபரே பெட்ரோலை அல்லது எரிபொருளை தேக்கி வைத்து ஏற்படக்கூடிய இந்த செயற்கை தட்டுப்பாடுகள் பதுக்கல்களை தவிர்த்துக் கொள்வதற்காக இந்த முறைமை திருப்பவும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த கோர்மூஸ் நீரிணை மூடப்பட்டதை அடுத்து இலங்கையின்
இலங்கையினுடையது அல்லது உலகத்தினுடைய பல்வேறு எரிபொருள் விநியோகத்திலே பல்வேறு தடைகள் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த எரிபொருள் விநியோகத்திலே 1/3 பகுதி வந்து இந்த கோர்மோஸ் நீரிணையினால் தான் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது என்பதனை யாவரும் அறிந்த விடயமே. ஆகவே இந்த மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர்ப்பதற்ற சூழல் காரணமாக இந்த எரிபொருள் விநியோகத்திலே பல்வேறு தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் இது தொடர்பாக பொருளாதார ரீதியாக பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்கி இருக்கின்றன. அந்த வகையிலே இந்த ஆரம்ப காலகட்டங்களிலேயே இந்த எரிபொருள் பிரச்சனை ஏற்படக்கூடும். ஆகவே இந்த எரிபொருள் விநியோகத்திற்காக QR குறியீட்டு முறைமையை அறிமுகப்படுத்துங்கள் என்று சொல்லி பல்வேறு நிபுணத்துவ குரல்கள் எழுந்திருந்தாலும் கூட அரசாங்கம் இல்லை, நாங்கள் ஈரானிலிருந்து குறிப்பிட்ட எரிபொருள் எதனையும் இறக்குமதி செய்யவில்லை, ஆகவே இந்த எரிபொருள் தட்டுப்பாடு என்பது ஏற்படாது, எங்களிடம் குறிப்பிட்ட காலத்திற்கு தேவையான எரிபொருட்கள் இருக்கின்றது என்று குறிப்பிட்டு அந்த QR முறைமையினை ஏற்படுத்தாமல் இருந்தார்கள். தற்பொழுது நேற்று அமுலாகும் வரையில் இந்த எரிபொருளுக்கான QR முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து இந்த செட்களில் இருக்கக்கூடிய வரிசைகளை குறைப்பதற்காகத்தான் இந்த அரசாங்கம் இதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கின்ற பட்சத்திலே மீளவும் இந்த QR முறைமை அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மீளவும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிடக்கூடும் என மக்கள் விசனத்தை மேற்கொண்டு அல்லது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்களின் அடிப்படையில் மீளவும் இந்த செட்களிலே வரிசைகளுக்கும் அந்தளித்து முண்டியடித்துக் கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த அரசாங்கத்தினுடைய தகவல்களின் அடிப்படையிலே எரிபொருள் அளவாக இருக்கிறது. ஆனால் இந்த தேவையை இன்னும் பூர்த்தி செய்து கொள்வதற்காக QR முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்களும் இதற்காக ஒத்துழைப்பை வழங்குங்கள் என அமைச்சர்கள், அரசாங்கத்தினுடைய தலைவர்கள் மற்றும் எங்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி கோரிக்கை விடுத்திருக்கிறார். எனவே குறிப்பிட்ட நடவடிக்கைகளின் கீழ் பொதுமக்களும் இதற்கு ஒத்துழைப்பாக இருந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எனவே இந்த மத்திய கிழக்கிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் சூழல் காரணமாக இறக்குமதி பொருட்கள் விலை அதிகரிக்கக்கூடும் எனவும் வர்த்தக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். எனவே இது தொடர்பாக மக்கள் கவனத்தில் இருந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இந்த வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய அறிக்கைகளின்படி வெப்பநிலை வீதம் சடுதியாக அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று இந்த வெப்பச்சுட்டன் வீதம் வந்து 32°C தொடக்கம் 45°C வரை அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. எனவே முடிந்தவரை இந்த வயல்களிலே வேலை செய்யக்கூடியவர்கள், பொது இடங்களிலே வெயில் இடங்களில் நிற்கக்கூடியவர்கள் முடிந்தவரை நிழலான இடங்களிலே குறிப்பிட்ட நேரமாவது ஓய்வெடுத்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முடிந்தவரை ஒரு நாளுக்கு தேவையான நீரினை அதிகளவாக அறிந்து கொள்ளுங்கள். தாகம் எடுக்காவிட்டாலும் நீரை அடிக்கடி குடித்துக் கொள்ளுங்கள் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே நாங்களும் குறிப்பிடக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி நிலைமைகள் ஒரு பக்கம், காலநிலை மாற்றங்கள் ஒரு பக்கம் எங்களை வாட்டினாலும் நாங்கள் எங்களுடைய முற்பாதுகாப்பு நடவடிக்கைகள் மூலமாக எச்சரிக்கையாக இருப்பதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் திவ்யா விஜயபாஸ்கரன் மற்றும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஹரிஹரன். நன்றி நேயர்களே.